வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சேம் நாகாலாந்துக்கோட அது அடுத்த வீடியோ மணிப்பூரோட பார்ட் 2 வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மணிப்பூர் போன வீடியோ தான் பார்க்க போகிறீங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து மணிப்பூரில் வந்து என்ன ஒரு அதிசயம்னா, எனக்கு மட்டும் நடந்துச்சு. என்ன ஒரு அதிசயம்னா, இந்த 5 நாளில் 86 டு இந்த 90 அந்த நாளில் கரெக்டாக வந்து நான் ஸ்டார்டிங்கில் மணிப்பூர் போய் இம்பால் அந்த இடத்துக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டேன். இம்பால்ன்ற ஒரு இடத்துக்கு ரீச் ஆகிட்டேன். அங்கே போன உடனே எனக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னா, கொடி வச்சுட்டு போனால் நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் ஹெல்ப் எல்லாம் பண்ணாங்க. அதில் ஒருத்தர் ஸ்பெஷலியாக ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். அவர் வந்து மெட்டாய் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. சேம் வந்து மணிப்பூரில் அந்த உங்களுக்கே தெரியும், அந்த கலவரம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மணிப்பூர் கலவரம் வந்து அந்த மாதிரி அதுக்கு முன்னாடியே நடந்துக்கிட்டு இருக்கா, இல்லை இப்போ வந்து அந்த கலவரம் நடந்த பின்னாடியே வந்து நிறைய சண்டைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கான்றது. இதில் வந்து 2 டிவைடாக பிடிச்சிருக்காங்க. இந்த ட்ரைபல் பீப்புள் தான் இவங்க மணிப்பூரில் இருக்கிறவங்க. ஒரு 2 பேருக்குள்ள சண்டைன்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து ஒன்று வந்து மெட்டாய் பீப்புள், இன்னொன்று வந்து குக்கி பீப்புள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மெட்டாய் பீப்புள் தான் என்னை வந்து அந்த மாதிரி அப்ரோச் பண்ணி அவர் ஸ்கூட்டியில் கூட ஏறியிருப்பேன், அவர் வீட்டுக்கு கூட கூட்டிகிட்டு போனார். ஸோ அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி வந்து எங்களுக்குள்ளே நிறைய சண்டைகள்லாம் இருக்குப்பா, எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் எவ்வளோ தூரம் மணிப்பூர் வந்திருக்கீங்க, நீங்கள் யூடியூபர் வேறு சொல்கிறீங்க, உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். நிறைய கதைகள் சொன்னார். மெட்டாய் பீப்புள் அப்படின்னாங்க, மெட்டாய் பீப்புள் எங்களுக்கு வந்து இந்த குக்கி பீப்புள்னால நிறைய பிரச்சனை இருக்குது, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டை வந்து எல்லாம் கொளுத்துவாங்க, திடீர்னு இந்த மாதிரி வந்து எங்கேருந்து அட்டாக் பண்ணுவாங்களே தெரியாது, திடீர்னு அட்டாக் பண்ணுவாங்க, எங்கள் வீட்டு பொண்ணுங்களெல்லாம் வந்து கடத்தி கொண்டுருவாங்க, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருந்தார். சேம் இவங்களுக்காக தான், இந்த மெட்டாய் பீப்புள்ஸ்க்காக தான் நிறைய பேர் அந்த ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாம் இருந்தாங்களே, ஸோ அவங்களாம் வந்து இந்த பீப்புள்ஸ்க்காக தான் வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்களாம். ஸோ இவங்க வந்து சட்டத்தின் உட்பட்ட பீப்புள்ஸ் இந்த மெட்டாய் பீப்புள். சேம் இந்த குக்கி பீப்புள்ஸ்ன்னு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த மிஜோரம் பார்டர் இருக்குல்ல, மிஜோரம் அந்த ஷாங்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரில. ஸோ அந்த மிஜோரம் பார்டர் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் குக்கி பீப்புள்ஸ். எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, இது உண்மையாக நடந்துச்சு, நான் சொல்கிறேன், நீங்கள் வீடியோவில் கூட பார்ப்பீங்க. என்னென்னா, இந்த மெட்டாய் பீப்புள் வந்து என்னை வந்து ஒரு 2 நாள் ஸ்டே பண்ண அலோவ் பண்ணார். 2 நாளாக 1.5 நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்டே பண்ண அலோவ் பண்ணார். ஸோ அவர் தான் வந்து என்னை வந்து குக்கி பீப்புள்கிட்ட வந்து ஜாக்கிரதையாக இருக்குது அப்படின்ற மாதிரி என்னை சொன்னார். நீங்கள் எந்த உதவினாலும் ஆர்மிக்காரங்கிட்ட மட்டும் கேளுங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த மெட்டாய் பீப்புள் வந்து எனக்கு சொன்ன அறிவுரை. அதுக்கப்புறம் நான் பாட்ட ட்ராவல் பண்ணிகிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஷாங்ஷாட்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் கிராமத்தில் ஒரு இடத்துல வீட்டில் தங்கியிருப்பேன். ஸோ அங்கே வந்து தங்கிட்டு அவங்க வந்து நான் என்ன நினச்சேன், மெட்டாய் பீப்புள் தான் நினச்சேன். அவங்க வீட்டிலலாம் தங்கிட்டு அவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. சேம் வந்து இப்போ மிஜோரம் வரைக்கும் வந்து லிஃப்ட் கொடுத்துருப்பாரு. நீங்கள் அது பார்ப்பீங்க வீடியோவில். மிஜோரம் வரைக்கும் 300-350 கிலோமீட்டர் வரைக்கும் லிஃப்ட் கொடுத்துருப்பாரு. இவங்க எல்லாமே இந்த கிராமத்தில் வீட்டில் தங்கி இங்கே வரைக்கும் லிஃப்ட் கொடுத்து எனக்கு மிஜோரம் வரைக்கும் ஹெல்ப் பண்ணாங்கல்ல, இவங்க எல்லாமே குக்கி பீப்புள்ஸ். அந்த எனக்கு எப்படி குக்கி பீப்புள்ஸ் தெரியும்னா, இந்த காரில் லிஃப்ட் கொடுத்து எவ்வளோ தூரம் கூட்டி வந்தார்ல, கடைசியாக நான் கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன ப்ரோ இங்கே மணிப்பூரில் என்ன நடக்குது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நாங்கள் குக்கி பீப்புள்ஸ் அப்படின்ட்டு. அவர் என்ன சொன்னார், மெட்டாய் பீப்புள் வந்து என்ன சொன்னார், குக்கி பீப்புள்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க உங்களை அப்படின்ற மாதிரி சொன்னார். இவர் என்ன சொல்கிறாரு, மெட்டாய் பீப்புள்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க, அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்கன்றாரு. எனக்கு இது வந்து நான் வ்ளாகர்னால தப்பிச்சேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா, நான் தமிழ்நாடு சேம் வந்து வ்ளாகர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு இருக்கிறது எனக்கு சேஃப் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு அப்புறம் தான் தெரியுது, இன்னைக்கு காலையில் முழிச்சு யோசிச்சு போகும்போது தான் தெரியுது, அம்மாவில் 2 பீப்புள்கிட்டையும் 2 கலவரம் பண்ணுற 2 பீப்புள்கிட்டையும் நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்றது அவ்வளோ இதாக இருக்குது. எனக்கு இப்போ தான் புரியுது. சேம் வந்து இப்போ எனக்கு பிரச்சனை கிடையாது, இந்த மிஜோரமில் எனக்கு பிரச்சனை கிடையாது. மிஜோரமில் குக்கி பீப்புள்ஸ் அவங்களாம் மெட்டாய் பீப்புள்லாம் வருவாங்க, ஆனால் வந்து மணிப்பூரில் தான் எனக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறேன், மிஜோரம் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வழியாக தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன், பாருங்கள். குட் மார்னிங்.
287வது நாள் மணிப்பூரில் எந்திரிக்கிறேன். நேற்று வந்து அங்கே எந்திரிச்சேன். எங்கன்னா கொமியா மார்க்கெட், நாகாலாந்தில் கொமியா மார்க்கெட்டில் எந்திரிச்சேன். இப்போ இங்கே எந்திரிக்கிறேன். 180 கிலோமீட்டர் கழிச்சு இன்றைக்கி இங்கே எந்திரிக்கிறேன். இப்போ போகணும். இது ஐஎல்பி முடிஞ்சால் வாங்கணும். இன்னர் லைன் பெர்மிட் நேற்று ட்ராவல்லே இருந்தனால இன்னர் லைன் பெர்மிட் வாங்க முடியல. பக்கத்தில் எங்கேயாவது வாங்க முடிஞ்சால் வாங்கிட்டு இம்பால் போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக மிஜோரம் போகணும். மிஜோரம், அதுக்கப்புறம் திரிபுரா, அப்புறம் நாகாலாந்து. நாகாலாந்து வருது. மிஜோரம், திரிபுரா, மேகாலயா தான் ரொம்ப நாள் இருக்கலான்ற மாதிரி பிளான். சரி இருங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். சார்ஜ் போடணும், ஃபோனு சார்ஜ் போடணும். பவர் பேங்க் சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. இந்த அங்கே ஃபோன் சார்ஜ் போட்டு அப்படியே நான் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். ஓகே பையா, தேங்க்யூ. வாங்க அப்படியே கிளம்பும். ஃப்ரெஷ் ஆயாச்சு, ரெடி பண்ணியாச்சு. அப்படியே நேராக இம்பால் கிளம்ப வேண்டியதான். இந்த மேலே ஒர்க் பண்ணுறாங்கல்ல இந்த தொழிலாளர்கள் தான் எனக்கு வந்து நேற்று தங்க இடமும் கொடுத்துருக்கு. நேற்று தங்க இடமும் கொடுத்து சாப்பாடும் கொடுத்தாங்க. தேங்க்யூ. இங்கே வந்துக்கிட்டு இருந்தேன், நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். 2 பிரதர்ஸ் வந்து எனக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்றாங்க. ஓகே, போய் சாப்பிட்லாம். ஸோ இதான் வந்து அந்த பிரதர்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க, சாப்பிட போகிறேன். இங்கே சேம் வந்து லைட் முடியாது. சேம் இங்கே வந்து சாவல் அண்டு சப்ஜி அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. சேம் சிக்கன் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்ப்போம் மணிப்பூரில் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. சிக்கன் சொல்லி வச்சாங்க, நல்லா இருந்துச்சு. சிக்கன் நல்லா இருந்துச்சு. பட் அதை தவிர மற்ற எதுவுமே வந்து வாயில் வைக்கிற மாதிரி இல்லைங்க. ஓப்பனாக தான் சொல்கிறேன், உண்மையாக தான் சொல்கிறேன். சாப்பிட்ற மாதிரி இல்லை. மணிப்பூர் வந்தீங்கன்னா நல்ல ஹோட்டலாக பாருங்கள், நல்ல சாப்பாடாக பாருங்கள். என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒத்துக்கலை. இன்றைக்கும் பிரதர்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க நல்ல மனசுக்கு ஓகே. பட் வந்து உண்மையாக சொல்லணும்னா சாப்பாடு நல்லா இல்லை. சிக்கன் ஓகே, சிக்கன் சூப்பராக இருந்துச்சு. ரைஸ் நல்லா இருந்துச்சு. அந்த தால்னு ஒன்று சொன்னாங்க, அது கூட ஓகே, நல்லா இருந்துச்சு. பட் அதர்வைஸ் எனக்கு செட் ஆகலை. ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லிஃப்ட். இம்பால் வரைக்கும் லிஃப்ட் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்கிறாரு. நிறைய பேர் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் கிட்டத்தட்ட. இங்கிருந்து இம்பால் how many kilometers? It's around 18 kilometers. 20 பக்கத்தில் கிலோமீட்டர் இருக்குது. அங்கே வரைக்கும் ட்ராப் பண்ணுறேன்றாரு. ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பிரதர். We are now at Chiang Mai. Okay. Yeah, the place is Chiang Mai. Chiang Mai. Very popular for local drinks. We have reached Chiang Mai. Okay. This place is very popular for local drinks. Okay. You want to try? You want to try local drinks? No, இப்போ கரெக்டாக வந்து ஒரு இடத்துல தான், அதாவது இம்பாலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ரோதா லிஃப்ட் கொடுத்தாரு. இங்கே பக்கத்தில் தான் வந்து ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி, இல்லை டீ ஆர் சம்திங், சிகரெட் ஆர் சம்திங் இந்த மாதிரி வந்து இது பண்ண சொல்கிறாங்க. நான் வந்து டீ மட்டும் போதும், காஃபி மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகே பிரதர், தேங்க்யூ ஃபார் திஸ் காஃபி. The coffee shop owner. Okay. That's not good. No. I will go. Your friends. Bro, what I think intimate. I think. Anything, bro? Yeah, we are. What is it? Chocolate, bro. Yeah, bro. Yeah, the false, yes. False. Give it to me. Yeah. Brother. Chocolate மாதிரி something இருக்கு. வந்தாச்சுங்க. மணிப்பூர் மெயின் சிட்டி வந்தாச்சு. இன்னும் 2 கிலோமீட்டர் நடந்து போனால் மெயின் சிட்டி. அதை பார்த்துட்டு அப்படியே மிஜோரம் பக்கம் போயிடுவோம். மிஜோரம் பக்கம் போகும்போது சன்செட் ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு. அப்போ வந்து பக்கத்தில் இது எப்பயும் போல் பெட்ரோல் பங்க் பார்த்துட்டு ஸ்டே பண்ண வேண்டியதான்.
வந்தாச்சுங்க மணிப்பூரோட மெயின் சிட்டி வந்து விட்டோம். உங்களுக்கே தெரியும் மணிப்பூர்னாலே இந்த கலவரத்தை பற்றி பேசுவாங்க. சரி, இன்னொரு விஷயம் என்னென்னா கலவரம் வந்து இந்த சுரான்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னான்னு தெரில. அந்த இடத்துல நடந்திருக்கு. ஆனால் வந்து மேக்ஸிமம் இங்கே ட்ரைபல் பீப்புள்ஸ் தான் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுப்பாங்க. என்னென்னா இந்த 18 வகையான ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே இந்த மாதிரி தான் சண்டை போட்டுப்பாங்களாம். அப்பப்போ அந்த சண்டை நடக்குமா. இப்போயும் இப்பாலில் வந்து அந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு இப்போ எனக்கு பிரச்சனை இல்லைன்றாங்க. அது வரைக்கும் சேஃப் தான். நிறைய வந்து அஃபிஷியல் என்ன சொல்கிறது போலீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அதுக்கப்புறம் மெயினில் என்னென்ன ஆர்மி அப்பப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த மணிப்பூரில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சேம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பெரிய மிலிட்ரிகன் வச்சுட்டு போனாங்களே. ஸோ இந்த மாதிரி தான் காஷ்மீரில் எனக்கு நடந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க காஷ்மீரில் ஃபுல்லாக வந்து நிறைய இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து எனக்கு கொடியை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க. சேம் இப்போயும் மணிப்பூரில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. வரும்போது கூட ஒரு இந்தியன் சோல்ஜர் கூட ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் ஒன்று கொடுத்தாரு. சாஃப்ட் ட்ரிங்க்னா இது இந்த மேங்கோ ஜூஸ் அது ஒன்று கொடுத்தாரு. எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கீங்க இந்தாங்க குடிங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சேம் இங்கே நிறைய இடத்துல சர்ச்சஸ் இருக்குங்க. மேக்ஸிமம் கிறிஸ்டின் மக்கள் தான் இங்கே மணிப்பூரில் இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கே ட்ரைபல் அந்த அட்டாக்லாம் அப்பப்போ நடக்கும். சேம் வந்து இங்கே நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த விஷயம்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது பிரதர்ஸ் நிறைய பேர் எனக்கு பார்த்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் போகும்போது சொல்கிறேன். I'm Nilakanta. What's your good name? My name is Gokul. Myself. Gokul. Have a nice journey ahead. Whatever you go to Manipur, be good and be safe everywhere. Thank you so much for this a lot. Thank you so much. What is your name, bro? Silhenba. Silhenba. Nilakanta. Romeo. Nauba, I think. Thank you. Nice to meet you for this city. And I think Manipur is good city. And recently that what is that happening? Whatever problem, of course, it's okay. Just no fine. ஓகே, அதான் இப்போ அந்த கலவரம் நடந்துச்சு. பட் இப்போ ஃபைனாக தான் இருக்குது. இப்போ ஏரியாலாம் ஃபைனாக தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் petrol pump is just here. No, I'm going to that way. That Mizoram way I will go to. I understand. Okay. I understand. Many areas here, right? Church area, museum, and many areas. Okay. நல்ல வேலையாக வந்து எல்லோரும் ஹெல்ப் பண்ணி எனக்காக வந்து பெட்ரோல் பம்பே கூட்டிகிட்டு போய் விடுறேன்றாங்க. அண்ட் சேம் வந்து எல்லாரும் சொல்கிற என்ன ரீசன்னா 싱제마이 통기도 증감가기도 아둘레모. What's your nearest petrol pump? Where do you want to stay? Yeah, I'm staying every day at petrol pump. I will get your next trip will be. Next I will go petrol pump only. No, your next trip will be which place? With the subscribers and you know that Okay. explaining this history also. இன்னொரு விஷயங்க லோத்தாக் லேக் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு விஷயம் இருக்கு. அந்த லேக் தான் வந்து அந்த லேக் தான் வந்து இருக்கிறதுலே வந்து உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாத லேக்குன்றாங்க. சேம் அங்கே போயிட்டு அது பக்கத்துலேயே ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்கான். அங்கே போயிட்டு தங்கிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு போயிட்டு அது அந்த லேக்கை போய் என்னன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறேன். மணிப்பூர் பேலஸ், ஓல்ட் பேலஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது மணிப்பூர் பேலஸ். மணிப்பூர் கிங் யூஸ் டு லிவ் ஹியர். ஓ, ஒன்ஸ் ஆஃப் த டைம் ஆர் ஜஸ்ட் நோ? எஸ். இப்போ ஓகே, இப்போ வந்து இப்போ தங்களையும் ஒன்ஸ் ஆஃப் த டைம் தங்கியிருக்காங்களாம். பட் வந்து இந்த லேக் வந்து ஒரு பெரிய விஷயன்றாங்க இந்த மணிப்பூரில். என்னென்னா ஃப்ளோட்டிங் லேக்குன்றாங்க. உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாதுன்றாங்க. போய் பார்ப்போம். போய் பார்த்துட்டு அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் மிஜோரம் போகலான்ற மாதிரி தான் ஐடியா. இப்போது இவங்க கொடுத்த இந்த ஐடியாஸ்னால தான் இப்போ அங்கே போகிறேன். பார்ப்போம், நாளைக்கு போயிட்டு அதை எக்ஸ்ப்ளோர். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லிஃப்ட் ப்ரோ ஆல்சோ. இன்னொரு முக்கியமான விஷயங்க, சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார்ல, சுபாஷ் சந்திர போஸ் இந்த இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்த INA அப்படின்னு சொல்லி இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை இங்கே தான் ஆரம்பித்தாங்களாம். அங்கே போனோடனே அதை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே தான் இந்த ஃப்ளாகை வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் இங்கே தான் வந்து
நட்டு வச்சாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? எவ்வளோ தூரம் வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆல் ப்ரோ. நைஸ் டு மீட் யூ அண்ட் டெஃபினெட்லி ஐ வில் டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஃபார் திட் ஆல். தேங்க்யூ ஸோ மச். ஸோ பெரிய ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நேராக வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பம்ப் போயிடலாம். போயிட்டு அங்கே போய் டென்ட் போட்டு தங்கிட்டு எப்பயும் போல் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன இடத்துக்குலாம் போயிட்டு மெயினாக வந்து இந்த லேக் தான் பார்க்கணுன்ட்டு இருக்கேன். போய் பார்த்துட்டு அப்படியே போவோம். சரிங்களா? சேம் இப்போ வந்து எங்கே இருக்கேன்னா ஒரு பெட்ரோல் பங்கில் தங்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். பட் வந்து இங்கே தங்குறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. நாங்கள் வந்து சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் வேணாம் இருக்கட்டும், நான் பாட்டு கிளம்புறேன், வேறு ஏதாவது பெட்ரோல் பம்ப் பார்த்துட்டு நான் தங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் அவங்க வந்து நீங்கள் சாப்பிடாது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்றாங்க. என்னென்னு தெரில, ரொம்ப கவனிக்கிறாங்க இந்த பெட்ரோல் பங்கில். என்னென்னா கொடியேந்தி வர்றதை பார்த்துருக்காங்க போல். பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லன்னா அதை சாப்பிடுங்க, நான் லைட்டாக பசிக்குதுன்னே உடனே வந்து நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்றாங்க. என்னென்னா இப்போதைக்கு அவங்களா மேகி செஞ்சு தராங்களாம். அதை சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இதுக்கு போகணும், அதர் பெட்ரோல் பங்க் போகணும். இங்கே தங்குறதுக்கு இடம் இல்லை, சேம் சார்ஜ் வைக்கிற மாதிரியும் ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதனால் வந்து பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்க் போயிட்டு அங்கே போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு தங்கிட்டு சார்ஜெல்லாம் போட்டு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒன்று போகணும். எனக்கு மேக்ஸிமம் நான் தமிழ்நாட்டுக்காரனால மணிப்பூர் பற்றி அவ்வளோவா தெரியாதுங்க. இந்த கலவரம் பற்றி தான் தெரியும். பட் இவங்க சொல்கிறத வச்சு நான் அங்கங்கே போகலான்ற மாதிரி இருக்கேன். நாளைக்கு போயிட்டு பார்க்குறேன், ஒன்றா நம்ம பார்ப்போம். சேம் வந்து இந்த விஷயம் இப்போ தான் இன்றைக்கி தான் எனக்கு தெரியும். இந்த சுதந்திரம் கிடைச்ச போது இந்த என்ன சொல்கிறது, இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மி, ஸோ அதை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து இப்போது அவங்க காரில் வரும்போது அவங்க சொன்னாங்க, அதை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதான் அந்த இடம் போய் பார்ப்போம். இந்த நேரு அந்த போன இடம், அந்த இது கொடி வச்ச இடம், அதெல்லாம் பார்ப்போம். சேம் வந்து அந்த லேக்கை பார்க்கணுன்றான் ரொம்ப ஆசையாக இருக்குது. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நாளைக்கு பார்த்தோன்னே தான் தெரியும் என்னன்றதை. நாளைக்கு போனால் தான் தெரியும் என்னன்றது. சரி, ஓகே. எனிவேஸ் குளிருதுங்க. அதே மாதிரி மணிப்பூரில் நான் நினச்சேன் ரொம்ப கம்மியாக தான் குளிரும் அப்படின்னு நினச்சேன். சிட்டினால் அதிகமாக தான் குளிருது. இன்னும் அவுட் சைடு வேறு போகணுன்னா, அவுட் சைடு போகும்போது இன்னும் அதிகமாக குளிரும், உங்களுக்கே தெரியும். போயிட்டு என்னென்னு பார்க்கணும். டென்ட் போட்டு தாங்கணும். டென்ட் அந்த கம்பியும் போச்சு. என்னடா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், இதுவும் போயிடுச்சு. நினச்சிக்கிட்டு இருந்தேன் நிறையா. இப்போ கொஞ்ச நாளாக ஒரு 4-5 நாளாக வந்து ராங்காகவே போயிட்டுருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னடா டென்ட்டு மட்டும் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு நினச்சேன். டப்புன்னு உடஞ்சிருச்சு இந்த கம்பி. அதை ரிப்பேர் பண்ணணும். அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த நூலை வச்சு தான் வந்து ஒரு மாதிரி திருகி தான் டென்ட்டை ஓட்டணும். வேறு வழி இல்லை. திகத்தலாம் பக்கத்தில் எதாவது இருந்துச்சுன்னா போயிட்டு அந்த கம்பியை மாற்றணும். இல்லைன்னா மொத்தமாக டென்ட்டோடு மாற்றணும்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு கையில் காசு வேறு இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அப்பா செஞ்சு கொடுத்துட்டாங்க, சாப்பிட்ருவோம். ரொம்ப நாள் கழிச்சு மேகி சாப்பிட்றேன். திரும்ப சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க, வாங்க கிளம்பலாம். கொடி மட்டும் இந்த கொடி பின்னாடி இருக்குது, அப்படியே மாட்டிகிட்டு கிளம்ப வேண்டியதான். இருட்ட போகுதுங்க, வேகமாக போகணும். என்னங்க அது திடீர்னு ஏதோ நம்ம கோயிலில் இதில் போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி இருக்குது. வரிசையாக அந்த மாதிரி தானே இருக்குது கோயிலில் இருக்கிற மாதிரி. சேம் வந்து நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது பெட்ரோல் பம்ப் தான் போகலான்றது மாதிரி இருந்தேன். இங்கே பக்கத்துலேருந்து இது பார்த்தோம்ல, இது வந்து ஏர்போர்ட்டான். இங்கே தான் போயிட்டு இருக்கும்போது பிரதர் வந்து லிஃப்ட் கொடுத்தாரு. லிஃப்ட் கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி நைட்டு இங்கே பக்கத்தில் பெட்ரோல் பம்ப் அவ்வளோவா இல்லை, நீங்கள் வந்து நைட்டு என் கூட வேணால் ஸ்டே பண்ணுறீங்களா, நான் தனியாக தான் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் ஷுவராக அவர் போகிறேன், வீட்டுக்கு போகிறேன் தங்கிட்டு. ஸோ நாளைக்கு வந்து நான் சொன்ன இடத்துக்குலாம் போவோம். ஸோ இஃப் யூ ஆர் வெரி கம்ஃபர்டபுள் ஐ வில் ஸ்டே வித் தப்பாக இருக்காமல் இருந்தால் சரி. ஓகே. கூட்டி வந்துட்டார், இந்த பக்கம் வர சொல்கிறாரு. ஆக்சுவலாக வந்து ரெண்ட் ரூம் சொல்லிவிட்டு இங்கே தான் என்ட்ரன்ஸ் இருக்குது, இங்கே தான் வர சொல்கிறாரு. உடனே இருட்டிடுதுங்க, தங்க பிரச்சனை. ஓகே. Hey, thank you. This is your place, right? Yeah. Just stay for only for 2 months. You can use your shoes.
No, no, no. Just see. Yeah. Okay. You are working, right? Yeah, I'm working. What is your role? Actually, I'm a teacher. Teacher. Yeah. Oh, okay, okay. Nice to meet you, bro. Yeah, thank you, bro. Thank you for Even inviting. I'm a filmmaker also. Oh, Actually, I have my camera also is there. My okay. camera is there. Okay. And, I have my equipment in my home. Okay, okay, Light okay. and everything. Okay. Anyways, thank you. Thank you so You much. can stay here nicely. You can. Can I make a tent here? Yeah, you No can problem, make it, right? No problem. No problem. What Okay. about making a tent? You just put a bed sheet or I have a mat also. Okay. Just you can put it here and you can sleep today. Okay. Thank you so much. Thank you for very so much for Today I was this. planning to cook a chicken. Okay. We will together here. Thank you so much. What is your name, bro? Sorry. Actually, my Bronson. Brownson. yeah. Brownson. Yeah. Okay. Thank you so much. Nice to meet you. ஒரு வழியாக வந்தாச்சு. நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி எனக்கு டக்குன்னு வந்து ரூம் கொடுத்து அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கல. ஸோ பிரதர் அலோவ் பண்ணியிருக்காரு. இப்போ என்னென்னா டென்ட் போட்டு தங்கணும், அவ்வளோதான். இந்த கம்பி மட்டும் இப்படியா சரி பண்ணணும். ஸோ ஓகே, நான் டென்ட் போட்டு தங்கிட்டு நாளைக்கு பேசுகிறேன். ஓகே, குட் நைட். பிரதரோட ஏதாவது சிக்கன் ஏதாவது சாப்பிட்டுட்டு Yeah, I'm going to make a chicken. சிக்கன் ஏதாவது சாப்பிட்டுட்டு நாளைக்கு பேசுகிறேன். ஓகே, தேங்க்யூ. குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ Yes. ஆல்ரெடி இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து மெட்டை பீப்புள்னால் நார்மல் பீப்புள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 2 கம்யூனிட்டிஸ் வந்து இங்கே இந்த இம்ஃபாலில் வந்து சண்டை போட்டுப்பாங்களாம். 2 ட்ரைபல் கம்யூனிட்டிஸ். ரைட். 2 நேற்று கூட அந்த மாதிரி எந்த சண்டை நடந்துச்சா? நல்ல வேலையாக நீங்கள் வரும்போது இன்றைக்கி நடக்கல அப்படின்றாரு. ஸோ ஐ திங்க் ஐ லக்கி டுடே. Yeah, so you're lucky, you're so lucky. Even I have my pleasure to be with you. If you come to Manipur, I'm the pleasure to. ப்ரோ மை ப்ரெஷர் ப்ரோ. டுடே ஐ ஆம் ஸ்டேயிங் வித் யூ. என்னென்னா நிறைய ஹிஸ்ட்ரி இவர் சொல்கிறாரு. ஆக்சுவலாக வந்து மணிப்பூரில் என்ன நடந்துகிட்டு இருக்குது. இப்போ கூட அந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கான். முன்னாடியே நடந்துகிட்டு இருந்துச்சா, இப்பயும் நடந்துகிட்டு இருக்கான். நல்ல வேலையாக என்கிட்ட வந்தீங்க. இல்லைன்னா வந்து நீங்கள் வெளியே எங்கேயாவது தங்கும்போது நீங்கள் நிறைய சிரமம் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. சில பேர் வந்து இந்த பெட்ரோல் பங்கில் வந்து தூங்கி இருந்தால் டக்குன்னு யார் என்னன்னு கேட்பாங்க. கேட்டுட்டு ஏன்னா பெட்ரோல் பங்க் க்ளோஸ் ஆயிரும். பெட்ரோல் பங்க் க்ளோஸ் ஆனவுடனே நான் பாட்டு தூங்கியிருப்பேன். அவங்க பாட்டு அந்த கேட்டு எல்லாமே உடச்சிட்டு வந்து யார் இங்கே தங்கியிருக்குது, என்ன கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி நிறைய கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் நல்ல வேலையாக ப்ரோ இங்கே கூட்டி வந்தார். இப்போ இங்கேருந்து நான் வந்து அப்படியே போகணும். நாளைக்கு கிளம்பணும். பார்ப்போம். நல்ல வேலையாக போவேன்னு நினைக்கிறேன். செம்ம டயர்டுங்க இன்றைக்கி. ஓகே, எனிவே நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட். குட் மார்னிங்க. 288வது நாள். இப்போ தான் வந்து துவைச்சி முடிச்சுட்டு துணியெல்லாம் இங்கேயே துவைச்சிட்டேன். அண்டு சுடு தண்ணி வச்சு வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ சார் கூட எங்கே போயிட்டுருக்கேன்னா, இவரோட ஸ்கூல் ஒன்று இருக்கான். ஸோ அங்கேருந்து அந்த ஸ்கூலுக்கு போய் காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவர் கூட போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு சேம் வந்து ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. என்னென்னா, இந்த டென்ட் உடஞ்சி போச்சுல அந்த ஒரு சைடு, அதை ரிப்பேர் பண்ணி தரேன், இல்லைன்னா புதுசாக வாங்கி தரேன். சேம் வந்து இந்த பேகு ஸ்டிச்சஸ் சில இடத்துலலாம் பேக் வந்து தைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லை. ஸோ அதெல்லாம் பண்ணி தரேன்றாரு. இங்கே இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பலான்னு பார்க்குறேன். ஹாய் சார், குட் மார்னிங். அண்டு இப்போது வந்து பக்கத்தில் ஒரு கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு இவர் ஸ்கூட்டி வந்து எங்கள் ஒய்ஃப்கிட்ட இருக்கான். ஸோ அதை வாங்கிட்டு நேராக அங்கே போக வேண்டியதான், சர்வீஸ் பண்ண. அதுக்கு முன்னாடி எதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே போகணும். இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க ஏர்போர்ட்டு. இந்த மணிப்பூரோட இம்பால் அப்படின்ற இந்த நகரத்தோட முக்கியமான ஏர்போர்ட், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். வந்துட்டோங்க ஸ்கூலுக்கு. சின்ன ஸ்கூலாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸ்கூலுக்கு வந்துட்டு குழந்தைங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம். ஹாய். Say hi Toro, ma'am. Hi Toro. Hi Toro. ஹாய். இங்கே தான் எல்லாமே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒய்ஃப் வந்து அவங்க. ஸோ இந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சார் வந்து வெளியே போகணுன்றாரு. வெளியே ஒரு இடத்துக்கு கூட்டி போகிறேன்றாரு. அதுதான் வந்து இந்த டென்ட்டு வந்து என்னென்னு பார்க்குற இடம். அங்கே தான் போகணும். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் 2026. அதான் திறந்துருக்காங்க போல் ஸ்கூல். நர்சரி ஸ்கூல் மாதிரி இருக்குது. ஸ்கூல் பேர் வந்து நவா சிண்டகான்ஸ். சேம் வந்து இதை வந்து சர்வீஸ் பண்ண முடியலன்னாங்க. இதை சர்வீஸ் பண்ணுற டயத்தில் வந்து பக்கத்தில் மேப்பு கடை இருந்துச்சு. நான் தான் சொல்லியிருந்தேன் டைம் லைன் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வந்து ஸ்கெட்சை வச்சு டைம் லைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இந்தியா மேப் கேட்டிருக்கேன், தரேன்றாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ போகும்போது போகிற வழியிலையும் மார்க் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அதனால தான் அந்த மேப் வாங்குகிறேன். இதுதாங்க அந்த இந்தியா மேப்போட இது வாங்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ப்ரோ, வாங்கிட்டேன். இப்போது இங்கேருந்து அப்படியே மார்க் பண்ணி ஸ்கெட்சு மூலியமாக அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இங்கே வரைக்கும் வந்திருக்கேன்ல, ஸோ இது வரைக்கும் நம்ம காட்டிடலாம். இப்போ வரைக்கும் மணிப்பூர் வரைக்கும் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் ட்ராவல் பண்ணணும். இது எல்லாத்தையும் உங்களுக்கு எப்படின்றத ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஒரு முக்கியமான விஷயங்க, இங்கே தமிழ்நாட்டுக்காரர் வந்து இங்கே கடை வச்சிருக்காரு. நடந்து வந்தீங்களா? ஆமாம். எங்கேருந்து? நான் கன்னியாகுமரியிலேருந்து நடந்து லிஃப்ட் கேட்டு இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ அப்படியா? நாங்கள் மணிப்பூரில் இருக்கோம். மணிப்பூரில்? ஓகே ஓகே. வணக்கம்ண்ணா. இங்கே வந்து நான் நிறைய நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் தோசை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக தோசை வச்சுட்டு இருக்காங்க. கொடுத்து வச்சிருக்கோம் உங்களுக்கு. தோசை ப்ளஸ் இட்லி எல்லாம் இருக்குது. காட்டுறேன். சேம் வந்து ஆமாம் ஆமாம். சார் வந்து இப்போது நான் இங்கே மணிப்பூரில் சார் வந்து பார்ப்பேருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சேம் வந்து அக்கா நல்லா பேசுகிறாங்க தமிழ். இந்த ஊருக்காரவங்க ஆனால் வந்து தமிழ் நல்லா பேசுகிறாங்களே. இங்கிருந்து 110 கிலோமீட்டர். தமிழ்காரவங்க, இந்திக்காரவங்க, மணிப்பூர்காரவங்க எல்லாம் ஒண்ணா மொத்தமா இருக்கும். ஓ ஓகே ஓகே. அம்மன் கோயிலே இருக்கு. இங்க அம்மன் கோயில் இருக்கா? 110 கிலோமீட்டர் மோரைக்கு போங்க. ஓ அங்க இருக்கும். ஆமா. ஓகே ஓகே ஓகே. இங்க இருந்து மோரையில போனீங்கன்னா கோயில் பார்க்கலாம், தமிழ்நாடு ஆளுங்களை பார்க்கலாம், எல்லாமே. ஓ எல்லாரையுமே பார்க்கலாம் மணிப்பூர்ல. பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. மோரேக்கு தான் நான் வந்து அதை கிராஸ் பண்ணி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். திரும்ப வந்து ரிட்டர்ன் போகணும். பட் உங்களை பார்த்தா எனக்கு பெரிய சரி வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க ஃபர்ஸ்ட் நாஸ்டா பண்ணுங்க வாங்க. வந்து நிறைய விதமான தோசை இருக்கான். இங்கே இட்லி தான் ஃபேமஸாக. சேம் வந்து எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 9 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இட்லி தோசை, ப்ராப்பரான இட்லியும் ப்ராப்பரான தோசையும் சாப்பிட்றேன். அது நம்ம தமிழ்நாட்டுக்காரர் பார்ப்போம். ஒன்றா ட்ரை பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பும். ஃபஸ்ட்டு ஒரு இட்லி, அதே டேஸ்ட்டுங்க, அப்படியே அதே டேஸ்ட்டு, கொஞ்சம் கூட மாறலாம். இந்த சட்னி அப்படியே அதே டேஸ்ட்டு. தேங்காய் சட்னி மட்டும்தான் லிட்டில் கொஞ்சம் மாதிரி இருக்கு, மற்றபடி எல்லாமே அதே டேஸ்ட்டு. நான் சாப்பிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு சொல்கிறேன். அடுத்து தோசை வந்துருச்சு. சேம் வந்து இது மசாலா தோசை. இது வந்து மசாலா தோசை. ஓகேம்மா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனசும் நடந்துருச்சு, வயிறும் நடந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ். அது மேலே நீங்கள் பேசுன தமிழ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம் ஆமாம். ஓகேம்மா, எவ்வளோ ஆச்சு சொல்லுங்கள். இல்லை 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 சொல்லுங்கள். எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நான் வந்து இல்லைம்மா கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்காது. சொல்லுங்கள் எவ்வளோ இருக்கட்டும், சொல்லுங்கள். ஓகே. அண்ணன் எங்கே இருக்கா? அண்ணனும் வீடியோ எடுக்கணும். அண்ணா உள்ள இருக்கா? அண்ணா சாப்பாடு நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. இது இருக்கட்டும் சார், நான் கொடுக்கணும்ல சார். காசு வேணும். இருக்கட்டும் சார். ஆக்சுவலாக வந்து இந்த மெனு வந்து மசாலா தோசை, அப்புறம் வந்து இட்லி, அதுக்கப்புறம் வெங்காய தோசை, அதுக்கப்புறம் நார்மல் தோசை. இது இந்த 4. ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். வயிறு நினச்சி, அதான் மனசு நினச்சி வயிறு நினச்சி அக்காட்ட சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஓகே அகெயின் தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக இருந்துச்சுங்க. தோசை நல்லா இருந்துச்சு, மசாலா தோசை அதை விட சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து எனக்காகவே அண்ணன் வந்து எனக்கு அந்த ஆம்லேட் போட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தமிழ்நாட்டில் அப்படியே தமிழ்நாட்டில் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நன்றி. ஓகே ஓகே வரேண்ணா. பேகை தைச்சாச்சு. ஆனால் வந்து டென்ட்டை தான் அது சரி பண்ண முடியல. மேப் வாங்கிட்டேன். சேம் அங்கே போய் சாப்பிட்டாச்சு, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து இந்த மிஜோரம் வழியாக போகணும். 40 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராப் பண்ணுறேன்றாங்க. அது பக்கத்தில் இந்த லேக் இருக்குல்ல, அங்கே போய் பார்க்கலாம் என்னன்ட்டு. நீ முடிஞ்சால் பார்ப்போம், இல்லைனா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு போகலாம். சரிங்களா? சரி ஓகே வாங்கலாம்.
இந்த ஹோட்டலில் நானும் பிரதரும் அவங்க ஒய்ஃப் அண்டு அவங்க பிரதர் ப்ளீஸ் ஸ்டே இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். எங்கன்னா ரைஸ் ஹோட்டல்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எனக்கு டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இங்கே தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிரதர் அப்படியே கிளம்புறாரு, அவங்க வீட்டுக்கு போகிறாரு. சேம் வந்து பிரதரை பார்த்தேன், என்ன சொல்கிறதுன்னு தெரில. எங்கள் ஃபேமிலி ரொம்ப பியூட்டிஃபுல் ஃபேமிலி. யூ மஸ்ட் கம் தமிழ்நாடு. அவள் வாட் ஐ சே அவள் எக்ஸ்ப்ளோரிங் அவள் with you. Sure. Thank you. Okay, brother. Bye, brother. Bye. What is your name? Sorry. Biras. I'm sorry, your name. Bronson. BT. You can call me BT. BTன்னு சொன்னாரு, அதான் வந்து ஃபுல் விரிவாக்கம் கேட்கணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். இவங்க வந்து இந்த காலையில் பார்த்தோம்ல டீச்சர். Okay, brother. Love you. Thank you. If you have any problem, just call me. Then my friend also will be coming from there. Okay. Then you can contact me. You can just call me. I'll just get uncle. No? Your uncle is there. No? Be with uncle only. Okay. Thank you. Anyway, thank you. Bye. Bye. ஸோ ஒரு வழியாக வந்து பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குதுன்னு தேடிக்கிட்டே இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பெட்ரோல் பங்க் ரொம்ப தூரமாக இருக்கான். ஸோ அதனால் வந்து இங்கே ரிலீஃப் கேம்ப் கமிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து எனக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க டென்ட் போடுறதுக்கு. ஸோ இங்கே தங்கி முடிச்சுட்டு அப்புறம் நேராக மிஜோரம் போக வேண்டியதான். ஸோ இதுதான் வந்து ஐடியா. ஸோ இங்கே தான் டென்ட் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓகேங்க, நான் தங்கிட்டு நாளைக்கு எந்திரிச்சு வீடியோ எடுக்கிறேன். ஸோ குட் நைட், பாய். நாளைக்கு 289 நாளில் பார்ப்போம். மார்னிங்க 289வது நாள். வாங்க அப்படியே கிளம்பலாம், மிஜோரம் நோக்கி போகிறோம். ஸோ மேக்ஸிமம் மணிப்பூர் முடிச்சாச்சு. என்னென்னா நான் அந்த மிட்டாயின்னு சொல்லிட்டு ஒரு பீப்புள் இருக்காங்க, சேம் வந்து குக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீப்புள் இருக்காங்க. இந்த 2 பீப்புளுக்கு இடையில் தான் அந்த போட்டி, அதுக்கப்புறம் வந்து அந்த சண்டைலாம் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் இப்போதைக்கு நம்ம மிஜோரம் போகிறத பற்றி பார்ப்போம். மணிப்பூரில் எங்கே பார்த்தாலும் சோல்ஜர்ஸ் தாங்க, சோல்ஜர்ஸ் மிலிட்ரிக்காரங்க இந்த மாதிரி தான் இருக்காங்க. சேம் வந்து இங்கே பக்கத்தில் வந்து லோத்தாக் லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேக் இருக்குது. ஸோ அந்த லேக்கு போய் காமிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து மிஜோரம் பக்கம் போகலான்ற மாதிரி ஐடியா இருக்குது. ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற லேக் போய் பார்ப்போம். பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அந்த லேக்கு வந்துட்டோங்க. இந்த பக்கம் ஸ்டார்டிங் கிடையாது, இந்த பக்கம் தான் ஸ்டார்டிங். ஒரு 200 மீட்டர் போனோம்னா லேக் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த பக்கம் ஆக்சுவலாக லேக் ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மலையை பாருங்கள் அப்படின்னு. அந்த பக்கம் போய் உட்காருவோம் கொஞ்ச நேரம், உட்காந்துட்டு திரும்ப ரிட்டன் போயிட்டு அதுக்கப்புறம் மிஜோரம் பக்கம் போக வேண்டியதான். சாப்பிட்டுட்டேங்க, காலையில் பூரி தான் இருந்துச்சு. ஓகே, அதுவாச்சும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். மற்றதெல்லாம் வந்து அவ்வளோ சாப்பாடு வந்து எனக்கு செட் ஆகலை. மணிப்பூர் சாப்பாடு மீன், மணிப்பூரில் ஸ்பெஷல் வந்து மீன் தான். மீனே வந்து எனக்கு வந்து செட் ஆகலை, என்னன்னு தெரியல. என்னங்க பண்ணுறாங்க ஃபுல்லாக. நிவேஸ் வந்தாச்சு ஒரு வழியாக. நீ உட்கார வேண்டியதான். செம்மையாக இருக்குங்க. போட் இருக்கு பாருங்க, ரவுண்டு போகலாமா? அங்கே போகிறாரு ஒருத்தர். உட்காருவோம், முடியலப்பா சாமி, உட்காருவோம். இது ஒரு பூ வந்து அக்கா வந்து கொடுக்குறாங்க. இது வந்து இவங்களோட அந்த மணிப்பூரோட முக்கியமான பூன்றாங்க, தேசிய பூன்ற மாதிரி சொல்கிறாங்க. சேம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த போட்டுக்கு வந்து 200ரூவாங்கிறாங்க, 200 ருபீஸ்ன்றாங்க. பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு வரலாம், ஒரு ரவுண்டு மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்ப்போம், டைம் இருந்தால் போயிட்டு வரும். இந்த பூ நேம் வந்து லில்லின்றாங்க. லில்லி இஸ் அ நேஷ்னல் வாட் இஸ் மணிப்பூர் ஃப்ளவர், ரைட்? போட்டிங் நல்லா ஜாலியாக போயிட்டுருக்காரு. எனக்கும் போகணுன்றதான் ஆசை, பட் வந்து இருக்கிறது ஒரே ஒரு ஃபோனு, தண்ணியில் விழுந்துச்சுன்னா முடிஞ்சு விஷயங்க. இப்போ அந்த மேப்பில் வந்து எல்லாமே மார்க் பண்ணிட்டேன், நம்ம எங்கெங்கே ட்ராவல் பண்ணியிருக்கோன்றதை மார்க் பண்ணிட்டேன், அதை காமிக்கிறேன். ஸோ இதாங்க மேப்பு.
நேற்று வாங்கணும்ல அந்த மேப்பு. ஸோ இங்கே நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம், இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தெரியுதா? ஸ்டார்ட் 2025 ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணோம், கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே போய் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எங்கெங்கே ட்ராவல் பண்ணியிருக்கோன்றதை. அப்படியே வீடியோ பார்த்து எங்கெங்கே போயிருக்கேன்றதை மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே ஃபுல்லாக முடிச்சுட்டு இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த ஹைவே ரோட்டில் ட்ராவல் பண்ணோம். தெரியுதா? இங்கேருந்து போயிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர், லே, லடாக் மேலே வரைக்கும் போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கேலும்னு ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஃபுல்லாக முடிச்சுட்டு நேராக சிம்லாலாம் முடிச்சுட்டு நியூ டெல்லி வந்தோம். நியூ டெல்லியிலேருந்து ஆக்ரா, லக்னோ இதெல்லாம் முடிச்சுட்டு நேராக அப்படி வந்திருக்கோம். சும்மா ஓரளவு தான் மார்க் பண்ண முடிஞ்சு, என்னால் கரெக்டாக எக்ஸாக்டெல்லாம் மார்க் பண்ண முடியல. ஆக்ராவில் லக்னோலாம் மார்க் பண்ணணும், கரெக்டாக மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் நேராக நேபாள் உள்ளே போனோம். இதெல்லாம் வந்து இது இன்னொரு வே வந்து என்னென்னா, இது இப்படி போகலான்றது பிளானு. பட் வந்து இப்படி தான் போனேன். போயிட்டு நேராக அந்த இதெல்லாம் முடித்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பூட்டான் 2 தடவை போனோம். நான் ஒரு தடவை போனேன், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டோட ஒரு தடவை போனேன். அதுக்கப்புறம் இப்படி போகலான்றது தான் பிளானு. ஆனால் வந்து இப்படி தான் போனோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு அருணாச்சல பிரதேசெல்லாம் இப்படி முடிச்சுட்டு நாகாலாந்து முடிச்சுட்டு இப்போ இங்கே இருக்கோம். இப்போ இங்கேருந்து ஃபுல்லாக வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான். ஒரு வழியாக அந்த ஃப்ளவரும் பார்த்தாச்சு, இந்த இதையும் பார்த்தாச்சு, மேப்பும் குறித்து வச்சாச்சு. நல்ல வேலையை இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. டைம்லைன்லாம் கரெக்டாக குறித்து வச்சோம்ட்டு. இன்னும் ப்ராப்பராக குறித்து வைக்கல, ஓரளவு பார்த்த வரைக்கும் குறித்து வச்சுருக்கேன், இன்னும் ப்ராப்பராக குறிக்கணும். ஸோ இப்போது என்னென்னா பிளான் என்னென்னா, அப்படியே கிளம்ப வேண்டியதான். கிளம்பி நேராக மிஜோரம் பக்கம் போக வேண்டியதான். அதான் வேறு ஒன்றும் இல்லை. லெமன் டீ மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறேன். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். நேராக மிஜோரம் போகணும், திரிபுரா போகணும், மேகாலயா போகணும். இதுதான் இனிமேல் போகிற இதிலெல்லாம் வந்து மார்க்கை வந்து கரெக்டாக குறிச்சிட்டே போவோம். இதிலேருந்து ஒன்று தெரியுது என்னென்னா, ஆன்லைனில் மட்டும் மேப் வந்து நம்ம இது வச்சுருக்கக்கூடாது, ஆஃப்லைன்லேயும் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்றது இப்போ இந்த இதிலேருந்து தெரியுது, இந்த ட்ராவல்லேருந்து. எனிவேஸ் பார்ப்போம். இனிமேல் கரெக்டாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணுவோம். சரிங்களா? வாங்க மிஜோரம் போகும். இந்த பிரதர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கா டீ வந்து பே பண்ணுறாரு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஓகே ப்ரோ, ஐ வில் கோ. தேங்க்யூ ஸோ மச். நைஸ் டு மீட் யூ. இந்த மாதிரி தண்ணியிலலாம் போட்டிங் பண்ணணுன்னு ஆசை தான். பட் ஃபோன் இருக்கிறது ஒன்று கண்ணுன்றது ஃபோனு. ஸோ அதுவும் கீழே விழுந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை வச்சு தான் நான் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துருக்கேன். சரி வாங்க போகலாம். இந்த பக்கம் நம்ம லேக் பார்த்துட்டு வந்தோம். அப்படியே இப்படி போனோம்னா மிஜோரம் இப்படி தான் போகணும், லெஃப்ட் சைடு. இது என்னத்தான் சொல்கிறதுன்னு தெரில. ஃபுல்லாக வந்து சொட்டர் போட்டால் வெயில் ரொம்ப அடிக்குது, சொட்டரை எடுத்தால் ரொம்ப குளிருது. அந்த மணிப்பூர் கிளைமேட்டை கணிக்க முடியலங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக எங்கே போயிட்டுருக்கேன்னா, சுஷான்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தான் மிஜோரம் போக முடியும். ஸோ மிஜோரம் ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி என்ன பண்ணலாம், சுஷான்பூரில் தான் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, அங்கே போயிட்டு தங்கிட்டு அப்படியே வீடியோ எடிட் பண்ணணும். நாளைக்கு தான் வீடியோ எடிட் பண்ணணும், என்னென்னு பார்ப்போம். இப்போ நம்ம இருந்தது மொய்ராங், இப்போ போக போகிறது சுஷான்பூர். ஓகே பாருங்க, செம்மையாக இருக்குது, செம்ம அழகாக இருக்குது. அப்பா உள்ளே போயிட்டு வரணும்னு போல் ஆசையாக இருக்குது, ஆனால் உள்ளே போனால் சகதியாக இருக்கும். அழகாக இருக்குது. உள்ளெல்லாம் டென்ட்டு போடணுன்னாலாம் தங்கணுன்ற மாதிரிலாம் ஆசை இருக்குது. டக்குன்னு மதுரை பக்கம் எங்கேயாவது வந்துட்டேனான்னு பார்த்தேன். இங்கே ஹோட்டல் பாருங்களேன் எப்படி இருக்குட்டு. பரோட்டாலாம் இருக்குது, பரோட்டா. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன, சிக்கன் 65 எல்லாமே இங்கே இருக்குது. நல்ல வேலையாக நேற்று நல்லா சாப்பிட்டுட்டேன், இன்றைக்கும் நல்லா சாப்பிட போகிறேன். ஸோ அதை நினச்சா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்பாடா, மதுரை சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்றப்போ அப்படின்ற மாதிரி இருக்குது. எப்படி எவ்வளோ தூரம் சுஷான்பூர்லேயே இதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரில. நம்ம சாப்பாடை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் சாப்பாடு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மீல்ஸ் ஸோ மொத்தமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் வந்து நான்வெஜ்ஜு வந்து சேம் நம்ம ஸ்டைல்லே செய்கிறாங்க. சிக்கன் கூட டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நேற்று அந்த சாப்பாடு. அப்போது சேம் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது.
ஓகே, எனிவே கிடச்சிருச்சு. நீங்கள் சாப்பிட்டுட்டு நேராக ஷாம்பூர் போயிட்டு பெட்ரோல் பம்ப் போயிட்டு தங்க வேண்டியதான் டென்ட்டு போட்டு. சாப்பிட்டேங்க, செம்மையாக இருந்துச்சு. ஒரு பிரியாணி ஆர்டர் சொல்லியிருக்கேன், இது பார்சல் சொல்லியிருக்கேன். என்னடா உனக்கு எப்படிடா உனக்கு காசு வந்துச்சு அப்படின்னு கேட்பீங்க. வரும்போது ஒருத்தர் கொடுத்தாரு, ஏதாவது சாப்பிட்டுக்கப்பா உடம்பு ஒரு மாதிரி இருக்குது உனக்கு அப்படின்னாரு. சரின்ட்டு சரி என்ன பண்ணுறது, நான் ரொம்ப நாளாக மிஸ் பண்ண அந்த தோசையும் சாப்பிட்டாச்சு, இட்லியும் சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து வரும்போது டக்குன்னு மதுரை கடை மாதிரி இருக்கேன்னு சொல்லிவிட்டு கையில் ஒரு 500 ரூபா இருந்துச்சு. சாப்பிட்ருவோம், வேறு வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும், நல்லா சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டேன். இப்போ ஒரு பிரியாணி கூட சொல்லியிருக்கேன், அதை கூட கொண்டு நல்லா சாப்பிட போகிறேன். இன்றைக்கி மனசு நிறைஞ்சிருக்கு, நல்லா சாப்பிட்டுட்டு. நேற்று இன்றைக்கி மனசு நிறைஞ்சிருச்சு. என்னன்னு தெரியல, மணிப்பூரில் இது நடக்குது. சரி ஓகே, சாப்பிட்டுட்டு டென்ட் போட்டு நாளைக்கு பார்ப்போம். வாங்க அப்படியே போவோம். அகெயின் லிஃப்ட்டு கிடச்சிருச்சு. இப்போது சுஷான்பூருக்கே பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்கான், அங்கே போய்ட்டு ஸ்டே பண்ண வேண்டியது இன்றைக்கி. நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கே பெட்ரோல் பம்பில் ஸ்டே பண்ணாதீங்க, ஏதாவது ஹோட்டலில் எடுத்து ஸ்டே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வேறு இருந்த காற்றுல சாப்பாடெல்லாம் வாங்கிட்டேன். பார்ப்போம், ஏதாவது பெட்ரோல் பம்பில் அலோடு கொடுத்துட்டாங்கன்னா அங்கே தங்கிடுவேன். இல்லை இது ரூம் தான் எடுத்தாகணும்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்ப்போம். குட் மார்னிங். 290வது நாள் நல்லா ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. மிஜோரம் போய் முடிக்கிறோம். சரிங்களா, வாங்க. பேசாமல் இந்த பெட்ரோல் பங்க்லேயே டென்ட் போட்டு தங்கிடலான் இருக்கேங்க. ஃபுல்லாக மார்க்கெட் ஏரியா. இன்னொரு விஷயம் வந்து ஃபுல்லாக மண்ணாக பறந்துக்கிட்டே இருக்குங்க எங்கே பார்த்தாலும். பெட்ரோல் பம்பும் அப்படி தான் இருந்துச்சு, இப்போயும் அப்படி தான் இருக்குது. இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. சேம் வந்து இந்த குப்பை பறந்துக்கிட்டே இருக்குது, வீடியோவே எடுக்க முடியல. ஒரு வழியாக அந்த ஊரை தாண்டிட்டேங்க. அப்பா ஃபுல்லாக மண்ணாக இருக்குது பாருங்கள். பெட்ரோல் பங்கும் மண்ணாக இருக்குது, கீழேயும் பார்த்தா மண்ணாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. வேறு ஏதாவது பெட்ரோல் பம்ப் பார்க்க வேண்டியதான். நான் இன்றைக்கின்னு பார்த்து செம்ம வெயிலுங்க, நடக்கவே முடியல. இன்னொரு விஷயங்க, நான் வந்து வழி மாறி போக தெரிஞ்சேன். ஆக்சுவலாக வந்து ஏதோ ஒரு யோசனையில் அந்த பெட்ரோல் பம்ப் காமிச்சேன்ல, இப்போது இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா 390 கிலோமீட்டர் ஆகுமா இங்கே மிஜோரம் போய் சேர்றதுக்கு. ஏதோ ஒரு யோசனையில் அந்த பக்கம் சரி ஓகே அதுவும் ஒரு வழி தானே போகலான்ட்டு இருந்தா. அதுக்கப்புறம் தான் பிரதர் சொல்கிறாரு, இவர் வந்து ஆர்மி மேனு, இவர் வந்து சொல்கிறாரு அங்கே போகாதீங்க, ரொம்ப கஷ்டமான வழி, உங்களுக்கு லிஃப்ட்டே வராது, காரும் எந்த வண்டியும் போகாது, நல்ல வழியாக வந்து என் கண்ணில் சிக்கினீங்க, இதுவே வந்து இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் சொல்கிறேன் என்னன்னு. ஸோ அவங்ககிட்ட சிக்கினீங்கன்னா என்ன ஆகுன்றதே தெரியாது. நல்ல வழியாக ஏதோ ஒரு யோசனையில் போயிட்டு இருந்தீங்க. நான் வந்து டக்குன்னு கேட்டேன் எங்கே போயிட்டுருக்கேன்ட்டு. அதுக்கப்புறம் தான் சரி இந்த எவ்வளோ தூரம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் எல்லாமே காமிச்சிட்டேன், எவ்வளோ தூரம் வந்துருக்கேன்ட்டு. எல்லாமே காமிச்ச உடனே அவர் சொல்கிறாரு, நல்ல வேலையாக கரெக்டாக வந்து யார்கிட்டையும் சிக்காமல் என்ன இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல வேலையாக மாற்றி கூட்டி போகிறாரு, வேறு ஹைவே கூட்டி போகிறா, அங்கேருந்து நீ லிஃப்ட் போனால் கரெக்டாக இருக்கிறாரு. இன்னும் ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக காடு தான். இப்போ பார்த்தாலே தெரியும், மிஜோரம் பக்கமெல்லாம் ஃபுல்லாக காடாக தான் இருக்குமா. சேம் திரிபுராவும் ஃபுல்லாக காடாக தான் இருக்குமா. மேகாலயா ஃபுல்லாக அருவியாக தான் இருக்குமா. இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. எப்படி தான் ட்ராவல் பண்ண போகிறேனோ அடுத்த 10 நாள், அடுத்த 20 நாள் மேகாலயெல்லாம் எப்படி தான் ட்ராவல் பண்ண போகிறேனோ பார்ப்போம். அப்பா இந்த வழியாக தான் போகணும். நான் எப்படி இருக்குது பாருங்களேன், அப்பா இவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக காடு தாங்க. இந்த வழியாக தான் போயிட்டு அந்த வழியாக தான் போகணும். ஆனால் பெட்ரோல் பங்க் போனால் தங்கிடலாம். டிக்கெட்டு டக்குன்னு போகிற வழியை பார்ப்போம். ஏன்னா அடுத்து காடு தான், நைட்டு வேறு உடனே இருட்டிடும், நேராக போய் எடிட் வேறு பண்ணணும். எனிவேஸ் பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. பிரதர் கூட ட்ராவல் பண்ணி வந்தேன், லிஃப்ட் கொடுத்தாரு.
ஸோ இங்கே பெட்ரோல் பம்ப் வந்திருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள். இந்தியன் ஆயில் பெட்ரோல் பம்பில் தான் வந்திருக்கேன். ஸோ இங்கே தான் நம்ம டென்ட் போட போகிறோம். இங்கே எல்லாம் அங்கே டென்ட் போட்டுட்டு பக்கத்தில் பாத்ரூம்ஸ்லாம் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் தான் போகணும். ஃபுல்லாக 30லேருந்து 40 கிலோமீட்டர் இருக்குங்க. இன்னும் 30லேருந்து 40 கிலோமீட்டரு ட்ராவல் இருக்குது. அதுக்கப்புறம் லிஃப்ட்டு கிடைக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து மிசோரம் போகணும். ஸோ எனிவேஸ் இன்றைக்கி இங்கே நல்ல நெட்டு கிடச்சிச்சின்னா இங்கே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன் வீடியோவை. அதுக்கப்புறம் சேவ் பண்ணணும், முடி வெட்டணும். பார்ப்போம் அதாவது அமைதான்ட்டு. எங்கே டென்ட் போட்டிருக்கேன் காமிக்கிறேன். இந்த பெட்ரோல் பங்க் அங்கே இருக்குல்ல, இங்கே அலோவ் பண்ணாங்க டென்ட்டு. இப்போ வீடு பக்கத்துலேயே டென்ட்டு போட அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த காலையிலேருந்து இவன் வேற என்னை உசுப்பிட்டே இருந்தான். ஹேய், இவனா இல்லை இவளான்னு தெரில. ஹேய், ஓகேங்க. சார்ஜ் வச்சுட்டு பவர் பேங்க்கு ஃபோனெல்லாம் சார்ஜ் வச்சுட்டு முடி வெட்டணும். முடியே வெட்ட முடியல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இன்றைக்கி மிஜோரம் போய் சேர்றானான்னு பார்ப்போம். ஒரு வழியாக நல்லா குளிச்சிட்டேங்க. இந்த வீட்டுக்காரங்க தான் வந்து சுடு தண்ணி வச்சு குளிப்பா அப்படின்னாங்க. செம்மையாக குளிச்சிட்டேன். அப்பா எப்படி இருக்குது பாருங்கள் முடி. நல்லா குளிச்சிட்டேன். ட்ரெஸ் எல்லாம் காய போட்டிருக்கேன். ஸோ சேம் வந்து இந்த அக்கா தான் வந்து எனக்கு சுடு தண்ணி வச்சு கொடுத்தாங்க. உங்கள் பேருக்கா? கிம்போய். இந்த அக்கா நல்லா தமிழ் பேசுகிறாங்க. சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்காங்களா? ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பீங்களா? 10 வருஷம் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. தமிழ் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போது இது வேற எப்படி உங்களுக்கு தமிழ் தெரியும்? அங்கேயே ஒர்க் பண்ணாலையா? பியூட்டி பார்லரில் ஓ, அங்கேயே ஒர்க் பண்ணி அங்கேயே பேசி கற்றுக்கிட்டீங்க. ஸோ அந்த அக்கா வந்து எனக்கு சுடுதண்ணி வச்சு கொடுத்து இப்போ சாப்பாடும் எனக்கு பக்கத்தில் எந்த ஹோட்டலும் இல்லை. ஸோ அதனால் வந்து எனக்கு செஞ்சு தராங்க. ரொம்ப நன்றிக்கா. இப்போ வந்து அப்படியே நம்ம கிளம்பி நேராக மிஜோரம் பக்கம் போக வேண்டியதான். 30 கிலோமீட்டர் இருக்குது. பக்கத்தில் ஏதாவது பார்பர் கடை இருந்தால் முதல்ல வெட்டு பண்ணணும். கட் பண்ணி ஹேர் கட் பண்ணிட்டு போகணும். ஸோ ஓகே, எனிவேஸ் வாங்க போகலாம். சாப்பிட்டுட்டு போகலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. வாங்க கிளம்பலாம். இப்போ இங்கேருந்து கொய்பாய் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு எடிட் பண்ணிவிட்டு வீடியோ என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக மிசோரம் தான். ஸோ வாங்க கிளம்பலாம். ஸோ இந்த வேலையை முடிக்கணும். எடிட் பண்ணுற வேலையை முடிச்சிட்டோம்னா எனக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நேராக ஜாலியாக மிசோரம் போயிட்டு என்னென்னு பார்க்க வேண்டியதான். ஃபுல்லாக பசுமையாக இருக்குங்க. அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக மழை தான். எங்கே பார்த்தாலும் இயற்கையாக இருக்குது. இப்போ மொய்ங்காங் தான் போகிறோம். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த இடத்துக்கு வந்துட்டேன். சரியாக நெட்டு கிடைக்கல. இப்போ மொய்ங்கான்ற பிளேஸில் தான் வந்து 5G நெட்டு கிடைக்குமா. அங்கே தான் போய் இறங்கணும். இறங்கிட்டு டென்ட்டு ஜிப்பு தைக்கணும். டென்ட்டு ஜிப்பு தைச்சிட்டோம்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். நடந்துக்கிட்டே பேசுகிறேன். மூச்சு வாங்கி பேசுகிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் போயிட்டு டென்ட் போட்டு பேசி முடிச்சுட்டு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி முடிஞ்சிடும். புல்ட்ரோஸரு லாரியில் ஏற்றிட்டு இருக்காங்க. நம்ம யார் 90s கிட்ஸில் பார்த்துக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் நேரம். வந்துவிட்டோம். இங்கே பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குன்னாங்க. டே பை டே இதாங்க பிரச்சனை. உடனே ரிட்டீரும் நார்த் ஈஸ்ட்டில். ஸோ பெட்ரோல் பங்க் கீழே போகணும். கீழே இறங்கணும். கீழே போயிட்டோம்னா டென்ட் போட்டு தங்கிடலாம் எப்பயும் போல் சாப்பிட்டுட்டேன். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே நான் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன். ஜிப்பு தைக்கிற கடை காணா. இங்கே ஆக்சுவலாக வில்லேஜாக. ஸோ சேம் பிரதர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. பக்கத்தில் ஹோட்டல் காட்டுறேன், அங்கே போய் சாப்பிடுங்க. சேம் வந்து என் கூட தங்குங்க இன்றைக்கி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரியான ஏற்றமாக இருக்குங்க ரோடு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒன் டே. அதான் அவர் கூட தங்கிட்டு டென்ட் என்னன்றதை மேக்ஸிமம் இங்கே ஜிப்பு கடை இல்லை, வேறு எங்கேயாவது டவுன் பக்கம் போயிட்டு தான்
பார்க்கணும். ஆனால் செம்ம வில்லேஜாக இருக்குது. நெட்டு கிடைக்குது, ஆனால் என்னன்னு தெரில. மேக்ஸிமம் அப்லோட் பண்ணிடுவேன்னு தான் நினைக்கிறேன். ஹோட்டலில் வந்துட்டேன். பிரதர் கூட்டி வந்திருக்காரு. நூடுல்ஸ் சொல்லியிருக்காரு. நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு நூடுல்ஸ் ஆர் மேகி எனிவே சாப்பிட்டுட்டு அப்படியே பிரதர் கூட ஸ்டே பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. $30 ஓகே, 30 ரூபான்றாங்க. சிக்கன் லைட்டாக கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நாங்கள் இந்தியாவிலே புதுசாக இந்த மாதிரி சாப்பிட்றேன் நூடுல்ஸை. இது சார் சைனீஸ் ஸ்டைல் நூடுல் ரைட்? Chinese style. ஓகே, எனிவேஸ் தேங்க்யூ. அண்ட் சாப்பிட்டுட்டு இவர் கூட போகணும். ஒரு வரியா பிரதரோட வீட்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். இங்கே எதுவும் இங்கேன்றாரு. இங்கே ஃபுல்லாக வந்து வில்லேஜ் தாங்க. மார்னிங் தான் நான் வந்து வீடியோ காட்ட முடியும். ஏன்னா வந்து ஃபுல்லாக சன்செட் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஒரு வெளிச்சம் இதை வச்சு தான் பேசிகிட்ருக்கேன். அண்ட் ஆல்மோஸ்ட் இங்கே பவரும் அப்பப்போ போயிட்டு வர்றதுனால ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. பட் எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அலோவிங் ஃபார் யுவர் ஹோம். அண்டு டுமாரோ ஐ வில் கோ. தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம். குட் மார்னிங். கரெக்டாக வந்து நேற்று ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன் சொன்னீங்கல்ல, அங்கே தான் தங்கியிருக்கேன். இப்போ மார்னிங் எழுந்திரிச்சேன், டீ கொடுத்தாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். அங்கே அந்த பாட்டிமா சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த ஒரு பாட்டிமா சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் வந்து ரோடு அனாதியாக இருக்குது. சேம் இந்த லிஃப்ட்டும் வர மாட்டேங்குது. லிஃப்ட் எதாவது வந்துச்சுன்னா அப்படியே போயிடலாம். லாரி இது எதுவும் வருமானு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னன்னே தெரிலங்க, லிஃப்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. அதாவது லாரி இது வந்துச்சுன்னா போயிடலாம். லிஃப்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் பையா ஃபார் திஸ் லிஃப்ட். ஒரு வழியாக லிஃப்ட் கிடச்சி போயிட்டுருக்கோம். மிஜோரம் சரி தான் போயிட்டுருக்கோம். பட் சம் கிலோமீட்டர்ஸ் கொடுக்குறேன்றாங்க போயிட்டு. சேம் வந்து இவர் ஸ்ட்ரைட்டாக 300 கிலோமீட்டர் போகிறாராம். நல்ல வேலையாக இவர் இதில் வந்து ஏறிட்டேன். 100 கிலோமீட்டர் போயிட்டு அங்கே இறங்க வேண்டியதான். பட் இங்கே இந்த மிஜோரம்ன்றது ஒரு சிட்டி மாதிரி தான். இந்த காடு மாதிரி இருக்காது, சிட்டி மாதிரி தான் இருக்கும். பட் வந்து கொஞ்சம் இயற்கை வளமாகவும் இருக்கும். போகிறப்போ நிறைய இயற்கை வளம் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சிட்டி தான். சேம் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டல் வந்திருக்கேன் பிரதர் கூட. மெயின் சொல்லியிருக்கேன். முக்கியமான விஷயம் இது இந்த மணிப்பூர் மிஜோரம் ரிவர் பார்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த பிரிட்ஜில் கீழே வந்து ஒரு ஆறு ஓடுது. பார்த்தீங்களா? தெரியுதா? ஸோ தட் சைட் இஸ் மிஜோரம் ரைட்? சாரி, திஸ் சைட் மணிப்பூர், மிஜோரம். இது வந்து இந்த சைடு மணிப்பூர், இந்த சைடு இப்போ நம்ம போகிறது மிஜோரம் பார்டர். நடுவில் ரிவர் போகுது. அந்த பிரிட்ஜ் வந்து மேப்பில் இருந்து பார்த்தா கூட தெரியும். ஸோ அங்கே வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து அஜ்வால் போக போகிறோம். பிரதரை தான் நம்மளை கூட்டி போக போகிறோம். பாருங்க, வாவ், செம்ம. இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான வியூ நான் இறங்கி காமிக்கணும்னே இறங்கிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இங்கே இருக்கேன்னா நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே பாருங்கள், பாருங்க எப்படி இருக்கு. ஃபுல்லாக மவுண்டெயின் தான். இந்த பக்கம் ஃபுல்லாக மவுண்டெயின், அந்த பக்கம் ஃபுல்லாக மவுண்டெயின். போகிற வழி ஃபுல்லாக மவுண்டெயின் தான். உங்களை காட்டுறேன்.
பூவெல்லாம் விசித்திரமாக இருக்குங்க. பார்த்தீங்களா, பூவெல்லாம் விசித்திரமாக இருக்கு. எப்படி இருக்கு பாருங்கண்ணா வியூ. இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். கிளம்பலாம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் திஸ். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதாங்க அந்த அஜ்வால் அப்படின்ற அந்த ஊர், மிஜோரம் வந்துட்டோம். ஒரு வழியாக மிஜோரம் வந்து சேர்ந்துட்டோம் பிரதர் கூட. இவ்வளோ தூரம் ஆல்மோஸ்ட் 300 கிலோமீட்டர், 340 சம்திங் கிலோமீட்டர் வரைக்கும் லிஃப்ட் கொடுத்துருக்காருங்க. மிஜோரம் வந்து சேர்ந்துட்டோம். ஸோ பெட்ரோல் பங்க்கில் வந்திருக்கேன். இங்கே பெட்ரோல் பங்க்கில் இது அனுமதி கேட்டவரும் இவர் தான். ஸோ தங்கிக்க சொல்லிட்டாங்க, தங்கிக்க போகிறேன். ரொம்ப கூலாக இருக்குது. நான் நாளைக்கு பேசுகிறேன், சரிங்களா? இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் நாளைக்கு உங்கள்கிட்ட மிஜோரமில் சொல்ல வேண்டியிருக்கு. நான் நாளைக்கு பேசுகிறேன், சரிங்களா? பை, குட் நைட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். எனிவேஸ், ரோட்ஸில் 2 பேர் தான் வந்து எனக்கு மிஜோரமில் இது டென்ட் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்போசிட்டில் பில்டிங், இங்கே ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக ஒர்க் நடந்துட்டு இருக்கனால எனக்கு ஆப்போசிட்டில் அந்த பில்டிங்கில் வந்து டென்ட் போட அனுமதி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். ஓகே, அவளுக்கு தேங்க்யூ. இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்றத. 2 பீப்புளுக்கு இடையில நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுன்றது பெரிய விஷயம். ஊடல வந்து நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன், எப்படி இருக்குன்ற அந்த வீடு, அதுக்கப்புறம் அவங்க சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து இந்த மலை தொடர்கள் எல்லாம் எப்படி இருக்குன்றதை காமிச்சிருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம வந்து இப்போது நம்ம மிஜோரமில் தான் இருக்கோம். மிஜோரமில் எஸ்பெஷலி ஒரு விஷயம் உங்களுக்கு காட்ட வேண்டியிருக்கு. நான் அதை அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். சேம் வந்து ஷார்ட்ஸ் 2-3 வீடியோஸ்லாம் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. எடிட் பண்ணிட்டேன், பட் அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குது அப்படி. ஸோ என்னென்ன பண்ணுறதுன்றது எனக்கு அடுத்தடுத்து நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். பட் வந்து நெட்வொர்க் கிடைக்காதனால எனக்கு டக்குன்னு அப்லோட் பண்ண முடியல. தாடி மீசவரெலாம் நிறைய வளருது. ஸோ இதெல்லாம் வந்து எடுக்கணும். நிறையா இதை எடிட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கனால இதெல்லாம் என்னால் பார்க்க முடியல. சரியாக குளிக்க முடியல. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இது இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த இந்தியா முடிச்சே தீர்றோம். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் முடிச்சே தீரணும். இந்த அவுட்லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், முடிச்சு தான் தீரணும். ஸோ அது இல்லாமல் இந்த மேப் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஷார்ட்டில். கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி மணிப்பூர் முடிச்சுட்டு இப்போது இந்த மிஜோரம் வந்து தெரியுதா, அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டே வரேன். நம்மளுக்கு ஆன்லைன் மேப் வந்து கை கொடுக்கலைனாலும் நம்மளுக்கு ஆஃப்லைன் கை கொடுக்குது. தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.